ஓம் சாந்தி 19/8/2022 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களுக்கு முழு உலகத்தின் முதலிடை கடையின் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் ஞானத்தை புத்தியில் வைத்து சதா மகிழ்ச்சியாக இருங்கள். கேள்வி: இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் பலமான அதிர்ஷ்டம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது எது, எப்படி? பதில்: இப்போது நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து 21 பிறவிகளுக்கு தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்ரீமத் படி உங்களுடைய மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இது உங்களுடைய மிகவும் பலமான அதிர்ஷ்டமாகும். 84 பிறவிகள் எடுக்கக்கூடிய குழந்தைகளாகிய நீங்கள்தான் சக்கரத்தை சுற்றி வந்து இப்போது பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள். பிறகு தேவதைகளாக ஆகுவீர்கள். புத்தி யோக பலம் மற்றும் ஞான பலத்தினால் மாயை ராவணன் மீது வெற்றி அடையும் போது உயர்ந்த அதிர்ஷ்டம் உருவாகிறது. நாம் தந்தையிடம் நம்முடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக, அதாவது லக்ஷ்மி நாராயண பதவி அடைவதற்காக வந்திருக்கிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இந்த முரளில பாபா இன்று ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, தேவகிக்கு 8வது குழந்தையாக ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன? ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகத்தில்தான் பிறப்பார். அவர் வைகுண்டத்தின் முதல் இளவரசர். அவரை துவாபர யுகத்தில் கொண்டு போய் 8ஆம் போராக காட்டிட்டாங்க. இதெல்லாம் கட்டு கதைகள் அல்லவா அப்படின்றார். சத்யுகத்தில் கிருஷ்ணருடைய தாய் தந்தைக்கு 8 குழந்தைகள் எல்லாம் இருப்பதில்லை அப்படின்றார். ஆகையில பரம்பிதா பரமாத்மா சிவ்பாபா பரந்தாமத்திலிருந்து வந்து பிரம்மாவின் உடலை ஆதாரமாக எடுத்து அவர் மூலமாக உங்களுக்கு இந்த ரகசியத்தை புரிய வைக்கிறார். இது தெரியாமல் மனிதர்கள் எவ்வளவு உழைக்கிறாங்க, எவ்வளவு பக்தி செய்கிறாங்க, ஆனால் எதுவுமே கிடைக்கிறதில்ல அப்படின்றார். அதாவது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு இரவு ஊஞ்சல் எல்லாம் வச்சு, கிருஷ்ணருடைய பாதம் எல்லாம் வச்சு 36 வெரைட்டி எல்லாம் செய்து நைட்டெல்லாம் முழிச்சிட்ருப்பாங்க. இன்னும் ரொம்ப கிருஷ்ணருடைய பக்தர்கள் கிருஷ்ணருடைய சிலையை வச்சு நைட்டெல்லாம் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. ஒரு செகண்டு கூட நிறுத்த மாட்டாங்க. சாப்பிட மாட்டாங்க, தண்ணீர் கூட குடிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஐக்கியமாயிடுவாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், எவ்வளோ உழைக்கிறாங்க, இந்த மாதிரி பண்டிகைகள் கொண்டாடுறாங்க, ஆனால் எதுவும் கிடைக்கிறதில்ல. எப்போ பக்தி முடிவடைகிறதோ அப்போ தான் பகவான் சத்கதி கொடுக்குறார். இப்போ உங்களுக்கு முழு உலகத்தின் முதல் இடைக்கடையின் வெளிச்சம் இருக்குது. வேறு யாருடைய புத்தியிலும் இந்த வெளிச்சம் இல்லை அப்படின்றார். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆதி தேவ் அப்படிலாம் மகிமை செய்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது சொல்கிறார். இந்த சங்கம யுகத்தில் எப்போ சிவபாபா இவரை தத்தெடுக்கிறாரோ அப்போதான் இவருக்கும் அவ்வளோ மகிமையெல்லாம் இருக்குது அப்படின்றார். அடுத்தது பாபா கேள்வி கேட்குறார். பரம்பிதா பரமாத்மாவை நீண்ட காலமாக யார் பிரிந்திருப்பார்கள்? யார் முதலில் சத்யுகத்தில் இருந்தார்களோ அவர்கள்தான் பிரிந்திருப்பார்கள் அப்படின்னு பதில் சொல்கிறார். ஆகையால் நிச்சயமாக அவர்களை தான் முதலில் பகவான் சந்திப்பார். முதல்ல அவர்கள்தான் வருவார்கள். அதிர்ஷ்டத்தை எழுப்பிக்கொண்டு இங்கே வந்திருக்கிறோம். அதாவது அதிர்ஷ்டத்தில் இருந்ததுனால தான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம். ஸ்கூலுக்கு வந்துட்டு படிக்காமல் இருந்தால் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க முடியுமா? ஆகையில் இங்கே நல்லா படிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றார். தினமும் கிளாஸுக்கு வரணும், படிக்கணும். நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் உண்மையான வருமானத்தை எப்போ சம்பாதிப்பீங்க? உலகத்தில் லட்சாதிபதிகள் இருக்கலாம், கோடீஸ்வரர்கள் எல்லாமே இருக்கலாம். கவர்மெண்ட் கூட இவங்கக்கிட்ட கடன் வாங்குகிற அளவுக்கு அவங்க பணக்காரர்களாக இருக்கலாம். இருந்தாலும் அதெல்லாம் பொய்யானது அப்படின்றார். இதுதான் உண்மையான வருமானம். ஆகையால் இதுக்கு கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். முரளியின் பாடல்
அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. இது பகவானின் பாடசாலையாகும். அதாவது இந்த ஈஸ்வரிய பாடசாலைக்கு அல்லது எல்லையற்ற தந்தையின் பாடசாலைக்கு அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒருவருக்கு தான் பகவான் என்று சொல்லப்படுகிறது. அநேகர் பகவானாக இருக்க முடியாது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர்தான். இது ஞானக்கடல் மற்றும் ஞான நதிகளின் சந்திப்பு. அது பக்தி, இது ஞானம். அதாவது பக்தியில் கடல் மற்றும் நதிகளின் சந்திப்பு, ஞானத்தில் ஞானக்கடல் மற்றும் ஞானக்கடலின் சந்திப்பு அப்படின்னு சொல்கிறார். ஞானத்திற்கு பிரம்மாவின் பகல், சத்யுகம் திரேதாயுகம் என்றும், பக்திக்கு பிரம்மாவின் இரவு, துவாபர கலியுகம் என்றும் சொல்லப்படுகிறது. சத்யுகம் திரேதாவில் இருப்பது சத்கதி. ஒரு தந்தைதான் சத்கதி அளிக்கக்கூடியவர். அவர்தான் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் ஆவார். இப்போது உங்களுக்கு சத்கதி கிடைத்து கொண்டிருக்கிறது. அதாவது தூய்மையற்றவரில் இருந்து தூய்மையாகி கொண்டிருக்கிறீர்கள். ராஜயோகம் கற்றுக்கொண்டு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகும் போதுதான் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். இன்று ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி. தேவகிக்கு 8வது குழந்தையாக ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தார் என்று சொல்கிறார்கள். உண்மையிலும் ஸ்ரீகிருஷ்ணர் சத்யுகத்தில்தான் பிறப்பார். அவர் வைகுண்டத்தின் முதல் இளவரசர். ஆனால் அவரை துவாபர யுகத்தில் கொண்டு சென்று 8ஆம் போராக காட்டிவிட்டார்கள். இது கட்டுக்கதை அல்லவா? சத்யுகத்தில் கிருஷ்ணரின் தாய் தந்தைக்கு 8 குழந்தைகள் இருப்பதில்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் யாருடைய ஜெயந்தியை கொண்டாடுவீர்கள்? நீங்கள் ஞானத்துடன் லக்ஷ்மி நாராயணருடைய ஜெயந்தியை கொண்டாட வேண்டி இருக்கும். அவர்கள்தான் சிறு வயதில் ராதா கிருஷ்ணராக இருக்கிறார்கள். எனவே இருவருடையதும் கொண்டாட வேண்டி இருக்கும். பரம்பிதா பரமாத்மா சிவன் பரந்தாமத்திலிருந்து வந்து பிரம்மாவின் உடலை ஆதாரமாக எடுத்து உங்களுக்கு இந்த ரகசியத்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் எவ்வளவு உழைக்கிறார்கள், பக்தி செய்கிறார்கள், ஆனால் எதுவும் கிடைப்பதில்லை. ஆகையால் எப்போது பக்தி முடிவடைகிறதோ அப்போது நான் மீண்டும் வருகிறேன் என்று பகவான் கூறுகிறார். ஏனென்றால் நீங்கள் முழுமையாக துர்கதி அடைந்திருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது முழு உலகத்தின் முதல் இடைக்கடையின் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. வேறு யாருடைய புத்தியிலும் இந்த வெளிச்சம் இல்லை. பாரதம் தூய்மையாக இருந்தது. பிறகு தூய்மையற்றதாக மாற்றியது யார்? ராவணன். ஆகையால் நான் தான் ஒவ்வொரு கல்பமும் வரவேண்டியதாக இருக்கிறது. வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக மாற்ற வேண்டி இருக்கிறது. நீங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக, அதாவது உலகத்திற்கு அதிபதி ஆகுவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள்தான் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். இப்போது பிராமணர்கள் ஆகியிருக்கிறீர்கள். மீண்டும் தேவதைகளாக ஆக வேண்டும் என்பதை புத்தியில் வையுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். இது குட்டீகரண விளையாட்டாகும். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கம யுகத்தில்தான், அதாவது எப்போது சிவபாபா வந்து இவரை தத்தெடுக்கிறாரோ அப்போதுதான் இவருக்கு மகிமை இருக்கிறது. உங்களுக்கு இந்த முழு பழைய உலகத்தின் மீதும் வைராகியம் இருக்கிறது. பழைய உலகம் நிச்சயமாக அழியப் போகிறது. பிறகு புதியது ஸ்தாபனை ஆகிறது. இது அதே மகாபாரத யுத்தமாகும். அடுத்தது பாபா தீபாவளி அன்று மகாலட்சுமியை அழைக்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள்.
ஒவ்வொரு வருடமும் அவரிடமிருந்து செல்வத்தை வேண்டுகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் பாரதவாசிகள் யாசிக்கிறார்கள். மனிதர்கள் யாரும் இந்த விஷயங்களை பற்றி அறியவில்லை. நீங்கள் மாயாவின் மீது வெற்றி அடைய வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும் மற்றும் மாயாவின் மீது வெற்றியடைந்து விடுவீர்கள் என்று ஆத்மாக்களுக்கு தந்தை கூறுகிறார். புத்தியோக பலம் மற்றும் ஞான பலத்தினால் மாயாவின் மீது வெற்றி அடைய வேண்டும். உண்மையில் நீங்கள்தான் சீதைகள். ராமர் நிராகார பகவான் ஆவார். அதாவது பக்தர்கள் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் அப்படின்னு பாடிட்டுருக்காங்க. அதுக்கு பாபா புரிய வைக்கிறார். உண்மையிலும் நீங்கள் தான் சீதைகள். ராமர் ஒரு நிராகார பகவான் தான். ஏன் இப்படி பாடிட்டுருக்காங்க? அதுக்கு காரணத்தை புரிய வைக்கிறார். அனைத்து பக்தர்களும் ஓ ராமா, ஓ பகவான், நீங்கள் வந்து சீதைகளாகிய எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். அதாவது தூய்மையாக்குங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க, பாடிட்டுருக்காங்க அப்படின்றார். பரம்பிதா பரமாத்மாவை விட்டு நீண்ட காலமாக யார் பிரிந்திருப்பார்கள்? யார் முதலில் சத்யுகத்தில் இருந்தார்களோ அவர்கள்தான் பிரிந்திருப்பார்கள். எனவே நிச்சயமாக அவர்களை தான் முதலில் பகவான் சந்திப்பார். முதலில் அவர்கள்தான் வருவார்கள். இங்கே அவசியம் படிக்க வேண்டி இருக்கிறது. யார் பள்ளிக்கூடத்திற்கு வருவதில்லையோ அவர்கள் என்ன கேட்பார்கள்? ஆழமான கருத்துக்களை எப்படி புரிந்து கொள்வார்கள்? சிலர் நேரம் இல்லை என்கிறார்கள். இதுதான் உண்மையான வருமானம், அது பொய்யானது என்று பாபா கூறுகிறார். நீங்கள் பல கோடி மடங்கு செல்வந்தர் ஆகிறீர்கள். மற்றபடி இந்த நேரத்தில் உலகத்தில் இருப்பவர்களோ பொய்யான பணக்காரர்கள். எவ்வளவு லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். அரசாங்கமே அவர்களிடம் கடன் வாங்குகிறது. இருந்தாலும் அவை அனைத்தும் பொய்யானது. பொய்யான மாயை, பொய்யான உலகம் என்று பாடப்பட்டிருக்கிறதல்லவா? குழந்தைகளே, உங்களை எவ்வளவு பணக்காரர்களாக மாற்றுகிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போது ராவணன் உங்களை எவ்வளவு துக்கமுடையவர்களாக மாற்றிவிட்டிருக்கிறான். இப்போது அவனை வெற்றியடைய வேண்டும். நீங்கள் 5 பூதங்களுக்கு வசமாகிக் கொண்டே போனீர்கள். நிலைமை என்னவாயிற்று பாருங்கள். நீங்கள் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தீர்கள். பக்தி மார்க்கத்தில் வீண் செலவுகள் செய்து உங்களுடைய நிலைமை எப்படி ஆகியிருக்கிறது? இப்போது பக்திக்கு பிறகு பகவான் வந்து சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி கொடுக்கிறார். ஆகவே சத்கதி கொடுப்பதற்காக பாபாதான் வரவேண்டி இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பல கோடி மடங்கு செல்வந்தர் ஆகுவதற்கு உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். படிப்பில் நேரத்தின் சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. படிப்பிற்கு நேரம் இல்லை என்பது கூடாது. தினந்தோறும் அவசியம் படிக்க வேண்டும். 2வது பாயிண்ட், ஒரு தந்தையின் கலப்படமற்ற நினைவில் இருந்து ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். எனக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த பாடத்தை உறுதியாக்க வேண்டும். வரதானம், சதா ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கியிருந்து அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்தவர் மற்றும் திருப்தியானவர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கிறார்களோ
தந்தை அவர்களிடமிருந்து பிரிந்திருக்க மாட்டார், அவர்கள் தந்தையிடமிருந்து பிரிந்திருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு நேரமும் தந்தையின் அன்பிற்கு ரிட்டர்னாக அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்தவர்களாக மற்றும் திருப்தியானவர்களாக இருப்பார்கள். ஆகையால் அவர்களை வேறு எந்த விதமான ஆதரவோ அல்லது துணையோ கவர்ந்தெழுக்க முடியாது. அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்கள் அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்திருக்கும் காரணத்தினால் சகஜமாகவே ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அனுபவத்தில் இருப்பார்கள். மூழ்கியிருக்கும் ஆத்மாக்களுக்கு ஒரு தந்தைதான் உலகம். ஸ்லோகன்: எல்லைக்குட்பட்ட பெயர் புகழ் பெருமைக்கு பின்னால் ஓடுவதற்கு பதிலாக சுயமரியாதையில் இருப்பதுதான் உயர்ந்த பெருமிதமாகும். ஓம் சாந்தி.